இது மக்களின் தளம். அளவா செய்யுங்க, உங்களுக்கு நிறைவா எல்லாம் நடக்கும். எல்லாம் ஃப்ராட் பசங்க, எல்லாம் காசுக்காக மாரடிக்கிறவங்க. எனக்கு உங்களுக்கு என்ன இடைவெளி? ஒன்றும் இல்லை. சங்கரை கூட கூட்டிட்டு சங்கரை போயிட்டு சவுக்கு ஏதோ போயிட்டே இருந்ததுனால தம்பி கேட்டது கூட நான் உங்களுக்கு சொன்னேன். உங்ககிட்ட தானே சொன்னேன். அவர் உங்களுக்கு தான் சவுக்கு சங்கர் இருக்காங்க. அவனுக்கு காழ்ப்புணர்ச்சி, எல்லாரையும் விமர்சிக்கணுங்கிறதல்ல கோட்பாடு. சரி, அதிகாரத்தில் இருக்கிறவன் தப்பு செய்யறவனு பேசணும். அதிகாரத்தில் இருக்கிறவன் உன்னே மாதிரி எதிர்த்து பேசுறவனையும் பேசணும்னா எப்படி சொல்லுங்க? இப்போ யூடியூப் ருட்டர்ஸு, இந்த அகரம் மனோஜ், இவங்களுக்கெல்லாம் எனக்கு என்ன நோய்? நான் என்ன பண்ணேன்? நான் என்ன தப்பு? நீங்களே சொல்லுங்க, நான் என்னதான் தவறு பண்ணேன் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, உங்க மனசான்ற சொல்லு. நான் என்னதான் தவறு பண்ணேன்னு சொல்லுங்க. என்ன பண்ணேன்? ஏண்டா 6650 கோடி இந்த எலக்ட்ரல் பாண்டில் பணம் வாங்கின பிஜேபி விமர்சிக்காத நாய் என்ன ஏண்டா விமர்சிக்கிற? நான் 10 பைசா இல்லாம பிச்சை எடுத்து தேர்தலை சந்திச்சு என்ன எதுக்குடா திட்டுறீங்க? நீங்க யார் தான்டா நீங்க? அதுலதான் என்னன்னு கோவம் வந்துடுது. இப்ப நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய தவறானவங்க பாருங்க. நீங்களாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தவறானவங்க. அநியாயத்தை, அதிகாரத்தில் இருக்கிறவன் செய்யற தவறையெல்லாம் பேசாது, அந்த தவறையெல்லாம் எதிர்த்து போராடுகிறவனை ஒருத்தன் விமர்சிக்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளவு ஆபத்தானவன். அதுலதான் இந்த சங்கர் சேர்ந்துட்டான். ரொம்ப தப்பா அண்ணனை ரொம்ப நாம் பேசுறது, அது பேசுறது என்ன சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் நான் பார்க்கறது இல்லை. இப்போ நீங்கிறதுனால இவ்வளோ நேரம் எடுத்து பேசுகிறேன். உங்கள் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை தான் காரணம். ஏன்னா உங்களுக்கு ஞானம் இருக்கு, அறிவு இல்லை, ஞானம் இருக்கு. அது மாதிரி நீ ஒரு ஞானி, உனக்கு ஒரு தத்துவம் இருக்கு, உனக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. இன்னும் பேசுகிற அரசியல், தமிழ் தேசிய அரசியல், இதெல்லாம் ஃபாசிசம், இதெல்லாம் சும்மா. இந்தியாவே என்னடு முடிஞ்சால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா பேசாமல் அமைதியாமாவது இருங்க. நான் போராடிவேன்னு இருக்கிறேன். அதை விட்டுவிட்டு குறுக்க பாஞ்சு எல்லாம் இது பண்ணி அப்படி தமிழனுக்கு மயிரா நல்லது நடக்கும். இன்னைக்கு தான் வள்ளலார் செத்தாரா போய் தோன்றாங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் பல ஆண்டுகளாக வழிபட்டு வந்த ஒரு இடத்த இன்னைக்கு போய் தோண்டி அந்த இடத்துல ஆய்வு மையம் நட்டு. வேற இடம் இல்லையா அவங்களுக்கு? கடலுக்குள்ள அப்பனுக்கு பேனா வைக்கணும்னு போனவன் வேற இடத்துல வைக்க முடியாதா? இதெல்லாம் அண்ணன் இல்லைன்னா யார் சண்டை போடுவா? எனக்கு சப்போர்ட் பண்ணாம சவுக்கு சங்கர்லாம் என்னையை போட்டு விமர்சிச்சுக்கிட்டு, சரி நீ என்னால அந்த நாட்டுக்கு நடந்த தீமையை மட்டும் சொல்லுங்க, நானே விலகிக்கிறேன்னு தானே சொல்லுவேன். நக்கல் அடிக்கணும். சீமானுக்கு ஒரு ஃபேம் இருக்கு. சீமானை பேசுனா ஒரு 4 பேர் ரசிப்பான், அதை பற்றி பேசுவான். அது அவனை பற்றி கிண்டல் அடித்தா 4 பேர் ரசிப்பான், 4 வியூவர்ஸ் வருவான். இதுக்கெல்லாம் பண்ணா இது விபச்சாரத்தோட கேவலம் இல்லையா? இது ஒரு வாய் விபச்சாரம் தானே. இது என்ன எதுக்கு பேசுகிறேன்? நான் என்ன தவறு பண்ணேன்னு சொல்லு. தவறு பண்ணிட்டேன், உனக்கு என்ன இருக்கு, நான் அண்ணன் இருக்கேன், என்னை கூப்பிட்டு அண்ணா என்னென்ன இப்படி பேசிவிட்டீங்க அப்படிதானே பேசணும். அது இல்லை, இந்த நிலைமை எனக்கு சிக்கிச்சோ. ஏடா சின்னத்தை எடுத்துக்கிட்டான் பிஜேபிக்கான அப்படின்னு தெரிஞ்சா அவனை விமர்சிக்காம, எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம, சொந்த தம்பி என்னையா எதிர்த்து பேசுறாங்க. உலகத்துல இந்த மாதிரி கொடுமையை உலகத்துல எவங்க பேசுவாங்க? அயோக்கிய பையனை. கொடுமைதான். இதை பார்க்கும்போது நம்ம கட்சி பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்க. இவருக்கு இது தேவையானு பாருங்க. இருக்குல்ல, அதுல என் முகத்தை மட்டும் ஒரு தடவை பாருங்களேன். இந்த தீஞ்சு போன என் முகத்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. கருக்கி சட்டியில் போட்டு வறுத்த மகன் மாதிரி இருக்கு. என்ன எதுக்கு சங்கர் விமர்சிக்கணும்? நான் எதுவுமே துரோகம் செய்யவே இல்லையே சார். என்னை எதுக்கு அவன் போட்டு என்னை தேவையில்லாம இந்த நிலம் சிக்கிச்சிடும், அது அப்படியாக இப்படி. இங்க வாய, நான் என்னையா பண்ணேன்? அங்க கோடிக்கணக்காக வாங்கினேன், இங்க கரப்ஷன் பண்ணி என்ன தேவை பேசுறது? இது எந்த மாதிரி பைத்தியக்காரத்தை நம்மள பாருங்க. அண்ணன் யாரு தம்பி யாருன்னு தெரியாத ஒரு பைத்தியக்காரனை வச்சுக்கிட்டு